ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியலிலிருந்து இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி குயிக் அண்ட் ஈஸியாக எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ருசியாக செய்யலாம். வாங்க. இதுக்கு ஃபாரினர்ஸ் போச்டு எக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹாஃப் பாயில்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு எக் சாப்பிட்டாலே நம்ம வவுர் ஃபுல்லாகிடும். நீங்கள் டயட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸும் ஆகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு எக்கு எடுத்து அதில் தனியாக எல்லோ பார்ட்டையும் ஒயிட் பார்ட்டையும் தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி 2 எக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2 எக்கையும் போட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு 1/4 கப் மைதா மாவை சேர்த்து அதையும் கிண்டி ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் பச்சை மிளகாய் எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகம். அடுத்து கொரியாண்டர் லீஃப் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இதை ஊற வைக்கணுமோ இது பண்ணணுமோ அவசியமே இல்லை. இப்போ நம்ம தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்க கலவை, அந்த கலவையை ஊற்றி லைட்டாக நடுவில் ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்ல மொறுன்னு வேகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 2 பக்கமும் 3 மினிட்ஸ் 2 சைடும் வேக வச்சு பொறுமையாக வேக வச்சிடுங்க. அப்போ தான் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக இருக்கும். நம்ம எல்லோ பார்ட்டு தனியாக எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா யோக்கை, அதை இப்போ அந்த இதில் சென்டரில் ஊற்றிடுங்க. கரெக்டாக நிற்கும். உங்களுக்கு ஒளியிருமோ இதுதான் பயமே தேவையில்லை. அதுக்கு தான் நம்ம சென்டரில் ஓட்டை போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் நான் இன்னொரு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது முற்றிலும் புதுமையான பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எக்கு 2 எக்கு வச்சு 3 பேர் சாப்பிட்லாம். எனக்கு 3 இது வந்துச்சு கரெக்டாக. வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் காஃபியும் இதுவும் சாப்பிட்டு போனாலே டயட்டில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி புது ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஐகான் பட்டனையும் டச் பண்ணிங்கன்னா அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற நோட்டிஃபிகேஷன் நிற்கும். இப்போ நம்ம எல்லோ எக்குக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு காரம், இப்போ சின்ன குழந்தைங்கன்னா மிளகு பொடி தேவையில்லை, பெரிய ஆளுக்குனா மிளகு பொடி நல்லா தூவி விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட சுவையான போச்சட் எக் ரெசிபி ரெடி. இது அப்படியே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸ்னாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. நாளைக்கு நான் புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.